படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க இந்த தடவ. 2ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்திருக்காரு. சூப்பரா பிள்ளைங்க படிக்குங்க. ஆனா மார்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு தான் வந்துச்சுன்ற மாரி இருக்கும். அப்ப நெறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. 1க்கு 2 மேற்கொண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப போட்டி போட்டு சில விஷயத்த அடையிற மாரி இருக்கும். 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய கோவம், ஆத்திரம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாத அளவுக்கு வரும். அத மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். மத்தபடி ஒண்ணும் பெருசா நெகட்டிவா இல்ல. ஏன்னா, சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 1ஆம் வீட்ல போய் ராசிநாதன் அமரும்போது, உங்களுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அதனால அதுல கொஞ்சம் நீங்க அப்படியே அழகா தான் இருக்க போறீங்க. எப்பயுமே நீங்க அழகு தான். இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிய போகிறீர்கள். ஒண்ணும் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம். பணம் அப்படின்ற இடத்துல நெறைய பேர் பர்ஸ் மாத்தணும், இல்ல உங்களோட வாலெட்ட மாத்தணும், இல்ல உங்களோட ஹேண்ட் பேக்க மாத்தணுன்ற எண்ணம் மாறும். அதுக்கான வாய்ப்புகளும் இந்த தடவ கூடி வரும். கண்டிப்பா மாத்துவீங்க. அதே மாரி 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம், அம்மாவுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. நெறைய பேருக்கு கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த்துக்காக ஹாஸ்பிட்டல் போறது, இல்ல உங்க ஹெல்த்துக்காக ஹாஸ்பிட்டல் போறதுன்ற மாரி கொஞ்சம் விரையம் எட்டி பாக்கும். அது எனக்கு தெரிஞ்சு 19ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு ஏன்னா போன மாசமே ஆரம்பிச்சிருக்கும். மார்ச்லயே 15, 16 தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் டிரான்சிட் ஆகும்போதே ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் அது அதிகமாகும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய தண்ணி குடிங்க. டீஹைட்ரேட் ஆகறதுக்கான நேரம். வயிறு சம்மந்தப்பட்ட இடம், கிட்னி, ஸ்டோனு, வயிறு இந்த இடத்த ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். கல்லீரல், மண்ணீரல் இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை.